ஹாய் வணக்கம். இன்னைக்கு புளி சாதம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வரமிளகா 2, உளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். இதுக்கு நம்ம மிளகும் சேர்க்கலாம். ஆனால் நான் என்னோட நாத்தனா ஒருத்தவங்க உண்டாயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறனால நான் மிளகு சேர்க்கலை. அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை அது கூட கருப்பில் சேர்த்து நல்லா மொறுப்பாக வர அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது நம்ம ஆற வச்சதெல்லாம் நல்லா மைய அரைச்சி 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, இதை சேர்த்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து மொத்தமாக நல்லா கிளறி அது கூட புளிக்கரைப்பு ஊற்றி நல்லா அந்த புளிக்கரைப்பை நல்லா அந்த நம்ம அரைச்சி வச்சதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதித்து அது திக்காக வரணும். திக்காக ஆன உடனே நல்லா நம்ம சுட சுட செஞ்சு வச்சுருக்கோம்ல சாதம், அந்த சாதத்துக்கு மேலே அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஸோ நம்ம அந்த அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் தெரியும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த அளவோட டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலையை அது மேலே தூவி ஒரு கிளறுனா நம்மளோட சூப்பரான புளி சாதம் ரெடி. இதை நான் என்னோட நாத்தனாவுக்கு தான் செஞ்சேன். அவங்க உண்டாயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு பேக்கும் போட்டாச்சு.